Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு கிழக்கே வங்கக்கடலில் 5.1 ரிக்டரில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு கிழக்கே வங்கக்கடலில் 5.1 ரிக்டரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு கிழக்கே வங்கக்கடலில் 5.1 ரிக்டரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டேன். பாலவெற்றிவேல், விவரம் என்ன? மணிமாறன், சென்னையில் இருந்து வங்கக்கடலுக்கு அருகே 320 கிலோமீட்டர் தொலைவில் 12:35 மணியளவில் சரியாக நில அதிர்வு ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வானது ஆழ்வார்பேட்டை மற்றும் அதாவது கடற்கரையை ஒட்டிய சில இடங்களில் லேசாக உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரிக்டர் அளவுகோலில் 5.1 என்கின்ற அளவில் நில அதிர்வின் அந்த அதிர்வு தன்மை இருந்ததாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5.1 என்கின்ற போது அதுவும் சென்னையிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவில் கடற்பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டதன் காரணமாக சென்னை, விசாகப்பட்டினம், ஒடிசா, அதாவது ஆந்திரா, ஒரிசா, தமிழ்நாடு உள்ளிட்ட கடற்கரை பகுதியில் லேசான நில அதிர்வு இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிவாரன், பாலா, இதன் காரணமா தமிழகத்தில் ஏதேனும் இதனுடைய தாக்கம் சிறிதளவேனும் இருக்கிறதா? ஆமா, ரிக்டர் அளவுகோலில் 320 கிலோமீட்டர், அதாவது 320 கிலோமீட்டர் தொலைவில் 5.1 என்கின்ற அளவில் நில அதிர்வு இருக்கின்ற போது அதனுடைய அந்த அதிர்வு தன்மை சென்னையை ஒட்டிய சில பகுதிகளில், சில இடங்களில், அதாவது ஆழ்வார்பேட்டை, திருவல்லிக்கேணி, மேலும் பெசன் நகர் போன்ற பகுதிகளில் உணரப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் 5.1 என்கின்ற அளவு என்கிற லேசான நில அதிர்வு உணரப்படும். 6-7 என்கின்ற ரிக்டர் அளவுகளை தாண்டும் போதுதான் அந்த நில அதிர்வின் தன்மை அதிகமாக இருந்து கட்டடங்களுக்கு மேலும் பல விஷயங்களுக்கும் சேதாரம் ஏற்படும். தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை இதுவரை தேசிய அந்த நில அதிர்வு ஆணையத்தினால் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மணிமாறன், தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் வேறு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்கிறாங்களா பாலா? வேறு எதுவும் அறிவுறுத்தல்கள் இப்போது எதுவும் வரவில்லை. சரியாக 12:35 மணி அளவில் தான் அதனுடைய தாக்கம் உணரப்பட்டதன் காரணமாக தற்போது அதனால் மேலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா, அது நிலநடுக்கோட்டிற்கு, அதாவது இந்திய பகுதியை பொறுத்தவரை கடகரேகைக்கும் நிலநடுக்கோட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. இங்குதான் அந்தமான் பகுதி மற்றும் இந்தோனேஷியா போன்ற பகுதிகள் உள்ளது. இங்கு ஏற்கனவே நில அதிர்வு ஏற்படும் வாய்ப்புள்ள பகுதிகள் என்பதால் மேலும் அதற்கும் இதற்கும் தொடர்புள்ளதா, அந்த 5.1 ரிக்டர் அளவுகோலினால் மேலும் பல பாதிப்புகள் ஏற்படுமா, சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படுமா என்கின்ற தகவல்கள் இனி வரக்கூடிய நேரங்களில் வெளியிடப்படும். மணிமாறன், எச்சரிக்கை சமிஞை ஏதேனும் இருக்கிறதா பாலா? எச்சரிக்கை சமிக்கையை பொறுத்தவரை எந்த விதமான செய்தி குறிப்புகள் மற்றும் தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. சென்னைக்கு வடமேற்கு திசையில், வடகிழக்கு திசையில், அதாவது வங்கக்கடலில் சரியாக ஆந்திரா பகுதிக்கு நேர் பகுதியில் சரியாக 5.1 என்கின்ற ரிக்டர் அளவுகோலில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதான தகவல் மட்டும் தற்போது முதற்கட்டமாக வெளியிடப்பட்டுள்ளது. மணிமாறன், தமிழகத்தில் குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் இதனுடைய அந்த தாக்கம் எதிரொலியா இருந்தது? தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்துடைய நில அமைப்பில் சென்னை நகரமானது வடக்கு திசையில் அமைந்துள்ளதன் காரணமாக, மேலும் வங்கக்கடலில் ஒட்டியுள்ள பகுதியில் இருப்பதன் காரணமாக அதனுடைய நில அதிர்வு சென்னையில் அதிகமாக உணரப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது. மேலும்
அதாவது கடற்பகுதியிலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் தெரிகின்றது. பொதுவாக மணிமாறன், அதாவது கடலின் ஆழத்தில் ஏற்படும் நில அதிர்வினால் சுனாமி எச்சரிக்கைகள் மற்றும் சுனாமிகள் ஏற்படுவது இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் 5.1 என்கின்ற ரிக்டர் அளவுகோலினால் சுனாமி ஏற்படுமா, அது அல்லது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் சுனாமி ஏற்படும் 5.5 நில அதிர்வினால் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற விவரங்களை இனிமேல் வரக்கூடிய நேரங்களில் அந்த தேசிய நில அதிர்வு அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்படும். மணிமாறன், பாலா, நீங்க குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க கிழக்கே வங்கக்கடல் பகுதியில அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. மீனவர்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா பாலா? இல்ல, மீனவர்களை பொறுத்தவரை அது போன்ற எச்சரிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. வானிலை மையத்தை பொறுத்தவரை, அதாவது அங்கு மழை அதிகமாக பெய்தாலோ அல்லது சூறைக்காற்று அந்த போது இருந்தால் பட்சத்தில் மட்டும்தான் மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்படும். தற்போது 12:35 மணி அளவில் தான் இதன் நிலநடுக்கத்திற்கான அதிர்வு உணரப்பட்டுள்ளதன் காரணமாக இதுவரை மீனவர்களுக்கான எந்த எச்சரிக்கையும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. மணிமாறன், அதாவது இப்போது சென்னை ஒட்டியுள்ள பகுதி, அதாவது சென்னையிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவில் நில அதிர்வு 5.1 என்கின்ற ரிக்டர் அளவுகோலில் உணரப்பட்டுள்ளதன் காரணமாக சென்னை தமிழகத்தின் வட திசையில் ஒட்டியுள்ள கடற்கரையில் அமைந்துள்ளதன் காரணமாக இங்கு லேசான நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. மணிமாறன், பாலா, இப்ப 5.1 ரிக்டரில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரிக்டர் அளவு எப்படி கணக்கிடுறாங்க? எத்தனை ஒரு நிலைக்கு தாண்டி அதுக்கு நம்ம ஆபத்தாக அமையும்? எது வரைக்கும் நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் பாலா? கண்டிப்பாக மணிமாறன், ரிக்டர் அளவுகோல்களை பொறுத்தவரையில் அதாவது 3 என்கின்ற அளவிற்கு மேல் ரிக்டர் அளவுகோல் இருக்கும்போது நில அதிர்வை நம்மால் உணர முடியும். 3, 4, 5, 6 என்கின்ற அளவு வரை ஏற்படும் நில அதிர்வினால், அதாவது நிலநடுக்கங்களினால் ஏற்படும் பிரச்சனைகளை, கட்டட விபத்துகள், மேலும் பல விபத்துகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். 6 என்கின்ற அளவை தாண்டும் போது 6லிருந்து 7, 8 என்கின்ற அளவில் நிலநடுக்கம் அதிகமாக செல்லும் போது கட்டடங்கள் இடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. போக்குவரத்துகள் துண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் மக்களுக்கு இடையூறுகளும் பிரச்சனைகளும், அதாவது கடல் கொந்தளிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. சுனாமி எச்சரிக்கையானது 6 ரிக்டர் அளவிற்கு மேல் இருக்கும் போதுதான் சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்படும். தற்போது 5.1 என்கின்ற அளவில் இருப்பதனால் தற்போது அதாவது சுனாமி எச்சரிக்கை தற்போது வரை வெளியிடப்படவில்லை. மணிமாறன், இல்ல, பொதுவாகவே இந்த பருவமழை காலங்களிலோ அல்லது வெப்பச்சலனம் காரணமாக அல்லது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்யும் அப்படின்னு ஒரு அறிவிப்பெல்லாம் முன்கூட்டியே வெளியிடுவாங்களே, அந்த மாதிரி இந்த நில அதிர்வுகளை கணக்கிட முடியாதா பாலா? நில அதிர்வுகளை பொறுத்தவரை, அதாவது டெக்டாடிக் லேயர் அப்படின்னு என்று சொல்வார்கள். அதாவது பூமி நில அடுக்கு, அதாவது ஆசிய அடுக்கு, இந்திய அடுக்கு, இந்தோனேசிய அடுக்கு என்று கண்டங்களுக்கு இடையே அடுக்குகள் உள்ளது. அந்த அடுக்குகள் அந்த புவியினுடைய சுழற்சியின் காரணமாக அடுக்குகள் அதாவது நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்திய நில நடுக்கு அந்த தட்டு ஆசிய நிலக்கட்டோடு இணைந்த பிறகுதான் இமயமலை உருவாகின்றது. இது போன்று நில தட்டுகள் முன்னேறி கொண்டே இருக்கும். இந்த சூழலில் தான் நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றது. ஒரு தட்டு இன்னொரு தட்டோடு இடிக்கும் போது, அதாவது நிலநடுத்தட்டு ஒரு தட்டோடு இடிக்கும் போது நிலநடுக்கங்கள் ஏற்படுவது இயல்பாக இருக்கின்றது. இந்த நிலநடுக்கமானது 6 என்கின்ற ரிக்டர் அளவிற்கு கம்மியாக, அதாவது குறைவாக இருக்கும் போது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாத சூழல் உள்ளது. அதற்கு மேல் அதிகமாக ஏற்படும் போது மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது. முக்கியமாக கடலுக்கு அடியில் 7, 8 என்கின்ற அளவை தாண்டும் போது சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்படும். இந்தோனேசியாவில் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுமத்ரா தீவில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் தான் இந்திய கடலோர பகுதிகளில், முக்கியமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள், 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தது. எனவே சுனாமி எச்சரிக்கையை பொறுத்தவரை தற்போது முன்னெச்சரிக்கை அறிவதற்கு அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற மேலை நாடுகளிடம் தொழில்நுட்பம் இருந்தாலும் இந்தியா போன்ற நாடுகள் அதாவது சுனாமியை கண்டறிவதற்கும் சுனாமி ஏற்படுவதை முன்னெச்சரிக்கையாக கண்காணிப்பதற்கும் அதற்கான வசதிகள் தற்போது வரை செய்யப்படவில்லை. சுனாமி, அதாவது நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட பிறகுதான் அதன் பின்பு எவ்வளவு என்பதை கண்டறிய முடியும். அதை பொறுத்து கடற்கரை மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா அல்லது நிலத்தில் வாழும் மக்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்பதை பொறுத்து எச்சரிக்கைகள் விடுக்கப்படும். மணிமாறன், பாலா, தெளிவா சொல்லிருக்கீங்க. 5.1 தான் ரிக்டர்ல பதிவாயிருக்கு. அதுக்கு சில அச்சத்தை மட்டும் தான் ஏற்படுது. ஆனா 6க்கு மேல அப்படின்னா அது கொஞ்சம் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அதுக்கு மேலனா தான் நம்ம யோசிக்கணும். இது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. விளக்கமாக தெளிவாக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.